திருப்பதியில் ஜூலை மாதத்திற்கான சேவா டிக்கெட் வந்து ஒரு சில கோயில்களுக்கான சேவா டிக்கெட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை திருப்பதி போகணும், ஆன்லைனில் வந்து லோக்கல் டெம்பிள்னு சொல்லக்கூடிய ஒரு சில கோயில்களுக்கு மட்டும் நீங்கள் சேவா டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இப்போ இது அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட், திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அப்படிங்கிற இந்த வெப்சைட். இப்போ இதில் வந்து டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா கோட்டா ஜூலை 2026 வில் அவைலபிள் புக்கிங் இருக்கு. இது ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு, அதாவது ஜூன்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னும் ஒரு சில டிக்கெட் வந்து வேக்கண்ட் இருக்கிறதுனால இதை மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கிளிக் ஹியர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேஜ் வரும். இப்போ இதில் வந்து எந்தெந்த கோயிலுக்கு வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கேயே பார்க்கலாம். இது வந்து ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலா அப்படிங்கிற இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலாவுக்கு வந்து எந்த டிக்கெட்டுமே இல்லை. இதில் வந்து நம்ம சேவா அப்படிங்கிறதையும் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம். இதில் தனித்தனியாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே வந்து மேலே வந்து எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொடுத்துட்டேன். அதனால் எந்த வித சேவாவும் இல்லை ஸ்ரீவாரி டெம்பிள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சப்தகிரிகா பிரசின்னா சாலா திருப்பதி அப்படின்னு ஒரு கோயிலுக்கு வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்குமே எந்த கோயிலுக்குமான தரிசன டிக்கெட் இல்லை. அடுத்து மூணாவது வந்து ஸ்ரீ கோவிந்தராஜ் சுவாமி டெம்பிள் திருப்பதி. இந்த கோயிலுக்கு நான் கிளிக் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், இப்போ இந்த எல்லோ இருக்கிறதும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம், கிரீன் இருக்கிறதும் வேக்கண்ட் தான். இப்போ நான் 23 வந்து ஒரு தேதியை செலக்ட் பண்ணுறேன். இதில் குறிப்பிட்ட சேவா உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கேயே வந்து மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் ஊஞ்சல் சேவான்னா கூட கொடுத்துருக்கேன். இப்போ 23 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டைமிங் வந்து பார்க்கலாம். 44 சீட் வந்து அவைலபிள் இருக்குது. அதாவது சேவா டைமிங் வந்து ஈவினிங் 5:30க்கு 2% 2 பேருக்கு மட்டும் அலௌட் இருக்கும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எதுவும் மேனுவலாக அங்கே வந்து நம்பர் ஆஃப் டிக்கெட்டை வந்து செலக்ட் பண்ண முடியாது. இங்கே 2 டிக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கோயில். நான் இன்னொரு கோயிலுக்கு கூட நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸ்ரீ பத்மாவதி அம்மாவரி டெம்பிள் திருச்சானூர், அலமேல் மங்காவரம் சொல்லக்கூடிய அந்த கோயில் தான். செலக்ட் பண்ணியாச்சு. இதுலேயே நீங்கள் ஆளும் கூட கொடுக்கலாம், இல்லைன்னா சுப்ரபாதம் வெள்ளிக்கிழமைக்கு மட்டும், கல்யாண உற்சவம், இந்த மாதிரியான நிறைய சேவைகள் இருக்கு. உதாரணத்துக்கு நான் சுப்ரபாதம் அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். சுப்ரபாதத்துக்கு வந்து இல்லை, சுப்ரபாதம் ஃப்ரைடே அப்படிங்கிறதுக்கு அதுவும் இல்லை. கல்யாண உற்சவம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணேன். அதுலேயும் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் வேக்கண்ட் தான். இப்போ நான் 30ஆம் தேதி வந்து செலக்ட் பண்ணுறேன். 30ஆம் தேதி செலக்ட் பண்ணியாச்சு. 9 டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்குது. காலையில் 10 மணி 2 பேருக்கு வந்து அனுமதி. 500 ரூபாய் டிக்கெட்டோட ப்ரைஸு. இதுலேயே நம்ம வேறு சேவை கூட செலக்ட் பண்ணி பார்க்கலாம். லக்ஷ்மி பூஜான்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து வேக்கண்ட் இல்லை. அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு சேவை கொடுத்துருக்காங்க, அதுக்குமே இல்லை. வேற சேவைகள்லாம் இல்லை. இப்போ நம்ம வேற கோயில் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். சூரியநாராயண சுவாமி டெம்பிள் திருச்சானூர். இதில் வந்து கோட்டா வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை இந்த கோயிலுக்கு. இப்போ திருப்பதியில் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி டெம்பிள் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதில் வந்து ஒரு 2 தேதிக்கு வந்து வேக்கண்ட் இருக்கு. ஜூலை மாதத்தில் 18ஆம் தேதியும் 25ஆம் தேதியும், ரெண்டுமே சனிக்கிழமை தான் வருது. இப்போ புஷ்பயாகம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணேன், அந்த தேதியில இல்லை. அதனால நான் இங்கே மேலே வந்து ஆல் அப்படிங்கிறத கொடுக்குறேன்.
ஆள் கொடுத்துட்டு 18ஆம் தேதி செலக்ட் பண்ணிட்டேன். இருக்கிற சேவா வந்து மூலவரலா அபிஷேகம் 6 மணிக்கு, காலையில் 6 மணி அப்படிங்கிற ஒரு சேவா மட்டும்தான் இருக்கு. அது வந்து 20 ரூபா டிக்கெட்டு, ஒரு டிக்கெட் 23 அவைலபிலிட்டி வந்து இருக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி டிக்கெட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, சேவா வந்து டிக்கெட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து திருச்சானூர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கல்யாண உற்சவம் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து தேதி வந்து 28. இப்போ காலையில் 10 மணி 19 டிக்கெட் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய இமெயில் அட்ரஸ்ஸு, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்களோ அது, எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது, கண்ட்ரி, அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு, யார் வந்து நம்ம சாமியை பார்க்க போகிறோம், பில்கிராம்ஸ், அவங்களுடைய டீட்டெயிலை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. டீட்டெயிலு ப்ளஸ் அதுக்கப்புறம் ஏஜ், அது மேல் ஆர் ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டரு, ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நேம் கொடுத்துட்டா உங்களுக்கு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஆதார் கார்டு வந்து நீங்கள் மேக்ஸிமம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கன்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜ் போகும். பேமெண்ட் பேஜ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேவா டிக்கெட் வந்து புக் ஆயிரும். புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ண தேதி இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. என்ன கோயில், என்ன சேவாவுக்கு வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எத்தனை டிக்கெட்டு, என்ன காஸ்ட், இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு, ஒருவேளை நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே எடிட் கொடுத்து கூட பேக் போய்க்கலாம். மறுபடியும் சேம் அதே பேஜே வந்துடும்.